பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் மேலே செம்ம கடுப்பில் இருப்பீங்க. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் டிலே பண்ண மாட்டேன். இப்படியே தான் ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன், ஆனால் ஆளை காணாமல் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்குறது எனக்கு புரியுது. சாரி சாரி, இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன், ஓகேவா? அப்புறம் நான் உங்ககிட்ட லவ் யூ ஸோ மச். எதுக்காக இவ்வளோ லவ் யூ சொல்கிறேன் அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நம்ம ஃபேமிலியில் ஏகப்பட்ட பேர் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதுக்காக என்னை நம்பி வந்து ஜாயின் பண்ணிங்க. அதுக்காக எல்லாத்துக்குமே லவ் யூ ஸோ மச். நான் இதுக்கப்புறம் நான் உங்கள் நம்பிக்கை நான் என்றைக்குமே உடைக்க மாட்டேன். நான் ரெகுலராக வீடியோ போடுறேன், ஓகேவா? ஓகேடா, நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜங்குக் ஜிமின் கிட்ட சொல்லிட்டு செம்மையாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பாரு. ஜிமின்க்கு எப்படி ஜங்குக்கை சமாதானப்படுத்துறதுனே அவருக்கு தெரியல. அவரும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஜங்குக் அவரால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா தேங்காய் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஜங்குக்கோட மனசை கிழிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ஜங்குக்கு அவ்வளோ வளர அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்காரு. அதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். வாங்கடா, அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஜிம்மன், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு ஜிம்மன். நான் தேங்கிட்ட பேசணும் ஜிம்மன். எனக்கு எனக்கு அவன்கிட்ட பேசணும். எனக்கு இப்போ என்னையே எனக்கு பிடிக்கல ஜிம்மன். அவன்கிட்ட பேசுகிற வரைக்கும் என்னால் முடியல ஜிம்மன். அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஏதாச்சும் பண்ணு ஜிம்மன், ப்ளீஸ் ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்ருக்காரு. சரிடா, நான் பார்த்துக்கிறேன், இப்படி அழுகாத. நீ இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. நிஜமாலுமே தேங்க லவ் பண்ணுறேன். அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ப்ளீஸ்டா, எனக்காக ப்ளீஸ் அவன்கிட்ட அவனை பேச சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்மையாக அழுகிறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலான்டா. ஜங்குக் அப்படியே அந்த சோஃபாவில் உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா நேற்று நைட்டு தாங்க பேசினது எல்லாமே ஒரு மைண்டுக்குள்ளே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போது ஜிமின் தான் அப்படி ரெடி ஆகிட்டா. அப்படியே ஜங்குக் கிட்டே வந்த ஜங்குக், ஜிமின் ஜிமின், நான் போய் தேங்கிட்ட பேசிட்டு வரேன். ஜிமின், நானும் வரட்டா? இல்லைடா, நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான், எப்படி மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம், சரியா? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வாக் பண்ணி போகிறாரு. ஜங்குக் அப்படியே ஜிமின் போகிறத மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா தேங்கோட ரூமில் தான் ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. தேங், நான் என் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச வரல. என் அண்ணன் பண்ணது தப்பு தான். அண்ணா அவர் பண்ணது கரெக்டுன்னு சொல்ல வரியா? தெரியாமல் பண்ணிட்டாருன்னு சொல்ல வரியா? உன் அண்ணனுக்கு தானே இப்போ சப்போர்ட் பண்ணி பேச வர. என்னை பற்றி யோசிக்கவே இல்லை ஜிமன். இல்லை, என்னை பற்றி நீ யோசிக்கவே இல்லை தானே? என்னால் இப்போ வரைக்கும் அதை மறக்க முடியல ஜிமன். உன்னை இன்னைக்கு எவ்வளோ ஹாஷாக ஹேண்டில் பண்ணாரு தெரியுமா? என்னால் அது இப்போ வரைக்கும் மறக்க முடியல ஜிமன். தேம் ப்ளீஸ் தேம், அழுகாத தேம். இதெல்லாத்தையும் மறந்துட்டு ஆனால் ஸ்கூலுக்கு வான்னு சொல்லிட்டுருக்காரு. எப்படி ஜிமன் என்னால் முடியும்? இதெல்லாத்தையும் நான் மறந்துட்டு எப்படி என்னால் பழைய மாதிரி அவரை என்னால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? நீயே சொல்லு ஜிமன். என்னால் முடியல ஜிமன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக அழுதுட்ருக்காரு. இப்போது ஜிமன் அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப கவுண்ட் பண்ணுறாரு. ஜிமன் இப்படி அவருடைய ஷோல்டரில் அவ்வளோ அழகாக டேப் பண்ணி கொடுக்க அவருடைய கண்ட்ரோலை மீறி அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்ப அழுகிறாரு. இப்போது ஜிமின் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என் அண்ணன் உன்னை லவ் பண்ணுறான். அதுவும் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கான். உனக்காக தான் அந்த ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணான். உன்னை இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் இந்த 4 நாளாக சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை.
அவன் அவனாவே இல்லை தயாங். அவனை நான் இப்படி பார்த்ததே இல்லை. எப்பயுமே போல்டாக சுற்றிட்டு இருக்க ஒரு பையன் இன்னைக்கு நேற்று நைட்டு அப்படியே உடஞ்சி போய் அப்படி அழுகுறான் தெரியுமா. என்னால் அவனை இப்படி பார்க்க முடியல தயாங். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன்கிட்ட பேசு. அவன் உன்னை ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறான். அவன் லவ்வை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அவன் பண்ணது தப்பு தான், நான் அது தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. அவன் ரொம்ப ட்ரூவாக அவனை லவ் பண்ணுறான். அவன் இப்போ வரைக்குமே அவன் மேலேயும் அவன் கோவப்பட்டுட்ருக்கான். அவன் உன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டான். ஆனால் உன் மேலே இப்படி பண்ணிட்டோமே, உன்னை இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவனை நினைக்கும் போதே அவனுக்கே அவன் மேலே கோவம் வந்துட்டுருக்கு. ப்ளீஸ்டா, நான் என் அண்ணன் சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண வரல. அவனை நான் இப்படி பார்த்ததே இல்லை, அதுக்காக தான் பேச வந்தேன். ப்ளீஸ்டா, என் அண்ணன்கிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசு, ப்ளீஸ் எனக்காக பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட மொபைல் எடுத்து அப்படியே தேங்கிட்ட கொடுக்குறாரு. ஜங்குக் இப்போ வரைக்குமே லைனில் தான் இருக்காரு. இப்போது தேங்க அப்படியே அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஜிமினை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. என்னடா அப்படி பார்க்குற? ப்ளீஸ் எனக்காக பேசு, ப்ளீஸ்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தேங்கோட ஹேண்டை பிடிச்ச அந்த மொபைல் அப்படியே ஜங்குக் தேங்கோட ஹேண்டில் அப்படியே கொடுத்துட்டு ஜிமின் அப்படியே எந்திரிச்சு வெளியே போகிறாரு. தேங்க எதுவுமே பேசல, அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக அவருடைய இயர்ஸில் அவர் அறியாமலே அந்த மொபைலை கொண்டு போய் வைக்கிறாரு. வச்சுட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. இப்போது ஜங்குக் தான் தேங் 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 சாரி தேங் தேங் சாரிடா பாப்பா, என்கிட்ட பேசுடா, என்கிட்ட என்ன திட்டணும்னா திட்டுடா, உன் வாய்ஸை கேட்காம என்னால் இருக்க முடியலை தேங். பாப்பா பாப்பா பேசு பாப்பா. டேய் தேங் தேங் பேச மாட்டியா? தேங் தேங் என்னை திட்டுறதுக்காக தான் பேசு தேங். நேற்று நைட் என்னை திட்டினி, அதே மாதிரி அதை திட்டு தேங். ப்ளீஸ் தேங் ப்ளீஸ்டா, என்கிட்ட பேசுடா. நீ இப்படி இருக்க எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு தேங். நான் அதை வேணும்னு பண்ணல தேங், ஏதோ குடிச்சிட்டு புத்திக்கிட்டு போய் பண்ணிட்டு தேங். அதுக்கு எல்லாத்துக்கும் சாரிடா. நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதுனால மன்னிப்பு கேட்க ரெடியாக தான் இருக்கேன். சாரிடா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. ப்ளீஸ்டா, உனக்காக தான் அந்த ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணேன். உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. ப்ளீஸ்டா, என்னால் உன் ஸ்டடீஸ் ஸ்பாயில் ஆகிறது என்னால் பார்க்க முடியல தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னை பார்க்கவே பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல சார் அப்படின்னு சொன்னல. அந்த இடத்துலையே செத்துட்டேன் தேங். ப்ளீஸ் தேங், ஏதாச்சும் பேசு தேங். தேங் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் தேங், ஏதாச்சும் பேசு தேங். தேங் தேங் ஏதாவது பேசு தேங் தேங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பாட்டுக்கு செம்மையாக அழுகிறாரு. தேங் எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு, ரொம்ப அழுகிறாரு. இப்போ தேங், சார் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன். தேங் தேங் என்ன சொல்கிறேன்? நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன் சார், வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. இதுவே ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவர் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் அப்படியே உள்ளே வந்துட்டு, என்னடா பேசுனியா? பேசிட்டேன் ஜிமின், நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போ, ஓகேவா? என்னடா ஸ்கூலுக்கு வரியா? என் அண்ணன், நான் ஸ்கூலுக்கு வரேன், அவ்வளோதான். சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன். சரி சரி தயாங், சரி ஓகேடா, நான் மார்னிங் வந்துடுறேன், ஓகேவா? ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக போடுறாரு. இப்போது அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாண்டா. தேங் தான் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஸ்கூல் பேக்கெல்லாம் மாட்டிட்டு அப்படியே அவருடைய வீட்டை விட்டு வெளியே வராரு. அங்கே தூரத்தில்
ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. அதுவும் காருக்கு வெளியில் நின்றுட்டுருக்காரு. அப்படி தேங்க வரதை பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக் தான் தேங்க பார்த்து வாத்தேன் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. அப்படியே தேங் ஷாக்காக பார்க்குறாரு. ஏன் அப்படி பார்க்குறேன்? இல்லை சார், நான் ஜிம்மன் கிட்ட தானே சொன்னேன், ஜிம்மனை தானே வர சொன்னேன். அதுவா? இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் நான் வந்தேன். ப்ளீஸ் தான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. இப்போது தேங் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, அது நான் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு போகல தயா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் தயா, ப்ளீஸ் பயப்படாத, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் நான் ஜிம்மன் கிட்ட கேட்டுட்டு நான் வந்தேன், ப்ளீஸ் தயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. சரி, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட பேக் சீட்டில் வந்து ஏற போகிறாரு. தயா ஃப்ரண்ட்லேயே உட்காரேன். ஃப்ரண்ட்லேயே உட்கார்த்தேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளோதான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் காரில் அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்றாரு. அவ்வளோ அழகா அந்த பேகை கழட்டி அவருடைய தைஸில் வச்சுட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அப்படியே தேங்க மட்டுமே பார்க்குறாரு. இது தேங்க்கு புரியுது ஜங்குக் சார் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேங்க் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே செஞ்சு வச்ச பொம்மை மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக்கோட கார் ஒரு பிளேஸில், ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸில் போய் அந்த கார் ஸ்டாப் ஆகுது. இப்போது தேங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னல, பேசிட்டு ஸ்கூலுக்கு போகலாம், ஓகேவா? அது ப்ளீஸ் தயா இறங்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்குமே அப்படியே காரை விட்டு இறங்குறாரு. அந்த காருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படி ரொம்ப ஸ்லோவாக, சாரி தயா, நான் அதை வேணும்னு பண்ணல தயா, உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி வேணாலும் சாரி சொல்கிறேன், ப்ளீஸ் தயா, நான் அதை வேணும்னு பண்ணல தயா, ஏதோ குடிச்சிட்டு புத்தி கெட்டு போய் ஏதோ பண்ணிட்டு தயா, புரிஞ்சுக்கோ தயா, ஜிம்மன் சொன்னதெல்லாம் உண்மைதான்டா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, எனக்கு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தயா, உன் வாய்ஸை கேட்காம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்ருக்கேன், எனக்கு இப்போல்லாம் என்னையே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது தயா, பாப்பா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா, புரிஞ்சுக்கோடா, லவ் உனக்கு புரியலையா, இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா தயா, எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது தயா, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு சத்தியமாக புரியல தயா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு அது சொல்ல, நான் நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை, அது தவிர என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னையே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னை அவாய்ட் பண்ணாத தயா, என்னால் முடியல தயா, அப்படியே சித்தரலாம் போல இருக்கு தயா, நீ நேற்று நைட் என்ன சொன்ன, என்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னல, எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, நேற்று நைட்டு ஃபுல்லாக உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல, ஆனால் நீ நிம்மதியாக தூங்கியிருப்பல்ல, ஆனால் நான் தான் என்னால் தூங்க முடியல தயா, எனக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னெல்லாம் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரில, ஆனால் உன் கூட வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது, உன் கூடவே இருக்கணும்னு தோணுது, இருப்பியா தயா? லைஃப் லாங் என் கூட இருப்பியா? என் கையை பிடிச்சிட்டு சொல்லு தயா, லைஃப் லாங் என் கூட இருப்பியா? ப்ளீஸ் தயாங்க, ஏதாவது பேசு தயாங்க, என்னை இப்படி பார்க்காத தயாங்க, என்னை அப்படி கொல்லுது தயா, ஏதாச்சும் பேசு, இப்படி சைலண்ட்டாக இருக்காத,
இந்த சைலன்ஸ், இந்த பார்வை என்னை கொன்னுட்ருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் என்னை கொல்லுது. ஏதாச்சும் பேசு. நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னை பார்க்கறதுக்காகவே என் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவேன். ஸ்கூலில் என்னை அப்பப்போ பார்ப்பேன். அந்த பார்வையிலேயே சொல்லுது தயம், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. அது உன் லிப்ஸ்லேருந்து கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது தயம். ஏதாச்சும் பேசு தயம். உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை யோசிச்சுட்டு சொல்கிறியா? பரவாயில்ல, நான் டைம் எடுத்துக்கிறேன். நான் 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இந்த ஒன் டே வெயிட் பண்ண மாட்டேண்ணா. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே என்கிட்ட சொல்லிடு தயாம். என்னால் முடியல தயாம். ஏதாச்சும் பேசு தயாம். தாங்க, நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். சார், என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறீங்களா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக சொல்லிட்டு அப்படியே தான் இந்த காரில் போய் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஜங்குக்கு அப்படியே அழுதுட்டே அப்படியே தாங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. தாங்க எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அந்த காரில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக்குமே இவன்கிட்ட பேசி வேறு வழியே இல்லை. இவனை நம்ம லவ் பண்ணுற போகிறதே கிடையாது, இவன் நம்மளை லவ் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எதுவுமே அதுக்கப்புறம் தேங்கிட்ட கம்பல் பண்ணவும் இல்லை, தேங்கிட்ட பேசவும் இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ப்ராசஸும் போகுது. ஜிமன் அப்படியே தேங்க பார்த்துட்டே இருக்காரு. தேங்கோட ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் தெரியுது. என்னடா ஆச்சு? என்ன ரொம்ப சிரிச்சிட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? ஆச்சரியமாக இருக்கு. என்னடா, என் அண்ணன் ஏதாவது சொன்னானா என்ன? என் அண்ணன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா என்ன? இல்லையே, உன் அண்ணன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். நான் அப்படியெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆளே கிடையாது. எனக்கு கிளாஸ் இருக்கு, ஒழுங்காக நோட்ஸ் எடு. ஆனால் உன்கிட்ட ஏதோ புதுசாக ஒரு மாற்றம் தெரியுதே, என்னடா சிரிச்சிட்டே இருக்க? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஜமன், நான் நல்லா தான் இருக்கேன். ஒழுங்காக நோட்ஸ் எடு, அங்கே மேம் உன்னையே பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவ்வளோ க்யூட்டான ஒரு ஸ்மைலோடையே தான் உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா மார்னிங் ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணது, அதுவும் அவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு உனக்காக. நான் 5 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடு, ஏன்னா உன்னை விட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. அது ஃபுல்லாக தேங்கோட மைண்டுக்கு யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போது ஜிமினோட மொபைல் ஃபோன் ரிங் ஆகுது. என்னது, என் அண்ணங்க ஆச்சரியமாக ஃபோனெல்லாம் பண்ணியிருக்கான், இரு நான் என்னன்னு கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அட்டன் பண்ணி சொல்கிறா, என்ன அதிசயமாக எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. தேங்க என்ன பண்ணிகிட்ருக்கான்? என்னடா தேங்க என்ன பண்ணுவான்? கிளாஸ் இருக்கான், கிளாஸ் போயிட்டுருக்கு, கிளாஸ் கவனிச்சிட்ருக்கோம். என்னாச்சுடா, எதுக்கு கால் பண்ண? நான் ஸ்கூலுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி வரியா? என்ன, ஸ்கூலுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? ஏன்டா உனக்கு கிளாஸ் இல்லை? ஆமாம், நீ ஏன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தேங்க வெளியே வர சொல்ல. என்ன தேங்கா? அப்போ நான் வேணாமா? தம்மயிறு, வீட்டு கிளாஸை கவனி, படிக்கிற தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுறேன் ஜிம்மன். தேங்க மட்டும் வர சொல்ல, நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அதை நீ ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்ககிட்டயே சொல்ல வேண்டியதானே? இல்லை, நான் ஃபோன் பண்ணால் எடுப்பானான்னு என்னன்னு எனக்கு தெரில, அதனால தான். ப்ளீஸ் ஜிம்மன், ப்ளீஸ்டா, எனக்காக அவனை வர சொல்கிறியா? அவன்கிட்ட நான் பேசணும். சரி வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டேன். தேவ் என்னடா, மேம் பார்த்தோம்னா திட்டுவாங்கடா. கிளாஸ் அவள் எதுக்கு ஃபோன் பேசிகிட்ருக்கா? யார் பேசுனது? என் அண்ணன். என்ன சாரா? ஆமாம் சாரு தான். சாரு ஸ்கூலுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காராம், உன்னை வர சொன்னார். என்னையா? நான்லாம் போக மாட்டேன். ஏய் போடா, அப்படி இல்லைன்னா என்ன சாவடிப்பான். இல்லை நான்லாம் போக மாட்டேன். நான் ஏன் போகணும்? நான்லாம் போக மாட்டேன், பேசாமல் கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காரு. அவரால் அங்கே கிளாஸில் உட்காந்துட்ருக்க முடியல. ஜிமின் என்னடா?
நிஜமாவே வெயிட் பண்ணிட்டுருக்காரா? ம். நிஜமாலுமே என்ன வர சொன்னாரா? ஆமாம். எதுக்காக வர சொன்னார்? என்ன கேட்டால் எனக்கு என்னடா தெரியும்? நீ போனால் தான்டா தெரியும். நீ போய் கேளு. எதுக்குடா கத்துற? மேம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. ம். அவள் காதலெல்லாம் விழுக்காத. நீ கிளம்பி போயிட்டு வா. இல்லை இல்லை, நான் போகலை. அப்புறம் என்ன? மூடிட்டு நோட்ஸ் எடு. அவள் வேறு கத்திக்கிட்டே கிடக்கா. அவளையாவது கிளாஸையாவது கவனிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் பார்க்கு கிளாஸ் கவனிச்சிட்ருக்காரு. இப்படியாதான் ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகுது. இப்போது ஜிம்மனை மறுபடியும் நோண்டுறாரு. என்னடா இன்னும் வெயிட் பண்ணிட்டுருப்பாரா என்ன? நீ வர வரைக்கும் என் அண்ணன் நகர மாட்டான். அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். எதுக்கு கூப்பிட்டாரு? எனக்கு என்னடா தெரியும்? எத்தனை வாட்டி நான் சொல்கிறது? எனக்கு தெரியாது. எது வந்தாலும் போய் அவன்கிட்ட போயிட்டுக்கோ. என்னையே நோண்டாதா. போகிறதா இருந்தால் போடா. ஜிம்மன், என்ன பண்ணிகிட்ருக்க? நான் இங்கே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீ பாட்டுக்கு என்ன தேங்கிட்ட பேசிகிட்ருக்க? கெட் அவுட். சந்தோஷமா? இப்போ சந்தோஷமாடா? சரி வாடா, வெளியே போகலாம். எதுக்குடா? உன் அண்ணன் கூப்பிட்டான்ல, போய் என்னன்னு கேட்டு வரலாம். என்ன எங்கடா கூப்பிட்டான்? உன்னை மட்டும்தான்டா தனியாக வர சொன்னான். போகிறதா இருந்தால் நீ போடா. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணுற? போயிட்டு வாடா, உயிரை வாங்காதடா. அப்போ நீ என்ன பண்ண போகிற? நான் கேண்டீன் போகிறேன், நல்லா போய் கொட்டிக்க போகிறேன். போகிறதா இருந்தால் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளி விடுறாரு. தேங் அடுத்த செகண்டே அங்கே ஒரு 2 நிமிஷம் கூட நிற்கல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. சாரி. ஹேய் தேங், எதுக்கு இப்படி இடிச்சிட்டு ஓடிட்டுருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. போகிறவர் எல்லாத்து மேலேயும் இடிச்சிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. தேங் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்கூல் கேட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணி அப்படியே பெருசாக ஒரு ப்ரீத் அவுட் பண்ணுறாரு. ஏன்னா தேங் மூச்சு இறைக்க ஓடி வந்திருப்பாரு. இப்போது ரொம்ப ஸ்லோவாக நின்று தேங், ஜங்குக் சார் என்ன பேசினாலும் சரி அதுக்கு ஒத்துக்காத. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீ பட்டுக்கு வந்துட்டேரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங் அவருக்குள்ளேயே அவரை பண்ணிட்டு இப்போது அவருக்குள்ளேயே அவரே பேசிக்கிட்டு இப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்ச அப்படியே அந்த கேட்டை விட்டு வெளியே வர்றாரு. ஜங்குக்கோட கார் அந்த கேட்டுக்கும் வெளியில் நின்றுட்டுருக்க. இது தேங் பார்த்த உடனே அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு குட்டி ஷைனஸ் வருது. இப்போது அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாரு. ஜங்குக்கு எங்கேயுமே இல்லை. என்னது எங்கேயும் காணோம்? ஒருவேளை போயிட்டாரா? கார் நிற்கிதே, அப்புறம் எங்கே போனார்? ஜங்குக் சார் எங்கே போனீங்க? அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? நான் மட்டுக்கு பேசாமல் கிளாஸ்லையாவது உட்காந்துருப்பேன்ல, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? ஓய் உன்னதாண்டா. என்ன பின்னாடி இந்த சவுண்ட் கேட்குது? சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்கங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்டுட்ருக்க. நீங்கள் என்ன பண்ணுற? நீங்கள் தானே வர சொன்னீங்களா? ஜிம்மன் சொன்னான், அதனால தான் வந்தேன். வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன். அது அது எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன். அதுக்கா வந்த? ஆமாம், அதுக்கு தான் வந்தேன். ஓ, ஏன் நீங்கள் என்ன நினச்சிங்க? இல்லை, என் கூட என்னை பார்க்காம இருக்க முடியலையோன்னு நினச்சேன். என்ன நினச்சியா என்ன? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ, சரி சொல்லுங்கள், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் யாரோ என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தான் நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். யார் 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 உங்களையே நினச்சிட்ருக்காங்க? நான் ஒன்றும் உங்களை நினச்சிட்ருக்கல. என்ன ஏங்க, என் கண்ணை பார்த்து சொல்ல, என்ன ஒரு செகண்ட் கூட நினைக்கல? என்னை நினச்சி நீ சிரிக்கல? இல்லையே, நான் ஒன்றும் அப்படி பண்ணலையே. எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போகிறேன். ஓய் தான், ஒரு நிமிஷம் இல்லை. என்ன? சரி,
லவ் பண்ணுறியா இல்லையா? ஆ, லவ் பண்ணுறியா இல்லையா? எஸ் ஆர் நோ, ரெண்டில் ஏதாவது ஒரு சொல்லு. ம் அ- அது 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 இல்லைன்னு சொல்லாத. எனக்கு நல்லா தெரியும், நீ இன்னைக்கு மார்னிங்லேருந்தே என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்திருக்க. நீ தனியாக என்னை பற்றி யோசித்து சிரிச்சிருக்க. என்னை பற்றி ஜெமின் கிட்ட கேட்டுருக்க. இவ்வளோ போதுமா? இல்லை வேறு ஏதாவது சொல்லிட்டா? இல்லை இல்லை, வேணாம். நான் உங்களை லவெல்லாம் பண்ணலை. ம் அப்படியா? சரி, என் கண்ணை பார்த்து சொல்லிட்டு போ. என்ன? என் கண்ணை பார்த்து உன்னை லவ் பண்ணலை, உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போ. சொன்னால் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டிங்களா? பண்ண மாட்டேன், சொல்லிட்டு போ. சரி ஜங்குக் சார், இதை பாருங்கள். நான் உங்களை உங்களை அது உங்களை ஐயோ என்ன கண்ணுடா அது. அதையும் சொல்லிடு. அது உங்களை என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? சொல்லு. லவ் லவ் பண்ணுறேன் ஜங்குக் சார், போதுமா? ஹே தத்தையா, இப்போ என்ன சொன்ன? லவ் பண்ணுறேன் ஜங்குக் சார். உங்களைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு மாதிரி ரூடாக தான் பேசுவீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் என்னை பார்த்து முறைச்சிட்டே போவீங்க. ஏய், உன்னை அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டு போவேண்டா. உன்னை பார்த்தா முறைக்கிற மாதிரி இருக்கா என்ன? ஆமாம், நீங்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னை முறைக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட என் லவ்வை சொல்லவே இல்லை. ஆனால் அன்றைக்கி நீங்கள் இப்படி பண்ணது ஒன்று எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் யாருமே எனக்கு இந்த மாதிரி ஹே தேம் ஐம் சாரி, புரியுதா? நான் லைஃப் லாங் இதுக்காக உங்ககிட்ட சாரி சொல்லிட்டே இருப்பேன். ஐம் சாரி, நான் இதை தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது இந்த நிமிஷம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் உன்னை டச் பண்ண மாட்டேன், சரியா? ஐ லவ் யூ தேம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக் சார், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவ்வளோ அழகா அந்த ஸ்கூலுக்கு வெளியில் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஜங்குக் தான் அப்படியே தேங்கோட இயர்ஸ் கிட்ட வந்த தியாங் சொல்லுங்கள் ஜங்குக் சார். ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிட்டா? ப்ளீஸ். நீ வேற என் லவ் அக்செப்ட் பண்ணிட்ட. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பினஸை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி கிஸ் ஓகேவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்காரு. இப்போ தேங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஜங்குக் அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே தேங்க பார்க்குறாரு. தேங்க அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படி ரொம்ப ஸ்லோவாக தேங்கோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணி தேங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. தேங் அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஹாப்பினஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துலையே தேங்குமே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக அந்த ஸ்கூலுக்கு வெளியில் நின்றுட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே தேங்க பார்த்து ஐ லவ் யூ தேங், ஐ லவ் யூ, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஜங்குக் சார். என்ன ஜங்குக் சாரா? ஏய், நான் புருஷன்டா, எதுக்கு ஜங்குக் சார்? அது பழகிடுச்சு, நான் சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, எங்க இன்னொரு வாட்டி சொல்லலாம். ஜங்குக் சார். ஏய், அது இல்லைடா. அப்புறம் வேணும் என்ன? லவ் யூ ப்ளீஸ். உன் லிப்ஸில் இருந்து அழகான லிப்ஸில் லவ் யூ ஜங்குக்னு சொன்னால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்.
சொல்கிறியா? அது ஜங்குக் ஜங்குக் ஐ லவ் யூ. போதுமா? எனக்கு எனக்கு இது போதும்டா, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தேவங்களோட ஃபோர்ஹெட்டில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது தேவ் கிளாஸில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. ஜிம்மன் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்ருக்காரு. ஏய் உனத்தாண்டா இந்தாடா டேய். ஆ என்ன ஜிம்மன், என்னடா எதுக்கு இப்போ பல்ல பல்ல காமிச்சிட்ருக்க? என்னடா நினச்ச? அம்மா எதுக்கு என் அண்ணன் கூப்பிட்டான்? அது அது வந்து என்னன்னு சொல்லுடா. அது லவ் யூ சொல்லிட்டேன். என்ன, என் அண்ணனை லவ் பண்ணுறியா? எப்போ இல்லைந்துடா? அது அண்ணனை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ உங்கள் வீட்டில், அப்போலேருந்து. தப்பா வீடே என்கிட்ட சொல்லவே இல்லை. அது ஓ அண்ணனை பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு, அதனால தான் சொல்லலை. அப்புறம் இப்போ மட்டும் இப்போ பயம் இல்லை, ஏன்னா அவரை லவ் பண்ணுறல்ல, ஸோ கொஞ்சம் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அவ்வளோ க்யூட்டாக சொல்லிகிட்ருக்காரு. ஜிம்மன் அப்படியே தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. எதுக்குடா என்ன அப்படி பார்க்குறேன்? சரி சரி, எங்கேயோ நல்லா இருந்தா சரி. மச்சான் இதை பாரு, என் அண்ணனோட கேரக்டர் சுத்த மோசமான ஒரு கேரக்டர். திடீர்னு கோப்படுவான், நல்லாவே இருப்பான், எதுக்கு டென்ஷன் ஆகுறானே தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே பிரச்சனை இல்லை விடு. சொதை போடலான்னு நினச்சான், அதுவும் போச்சா, சரி விட அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் தேங்கும் பேசிகிட்ருக்காங்க. இப்படியே தான் அவ்வளோ அழகாக டேஸஸ் போகுது. ஜங்குக்கும் தேங்குள்ள லவ் நாளுக்கு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. கிளாஸ்லேயே ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக டேஸஸ் போயிட்டுருக்கு. ஃபைன் டே. தேங் அவருடைய ரூமில் இருக்கார். அவருடைய மொபைல் ஃபோன் விடாமல் ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இப்போது தேங் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜங்குக்கா, எதுக்கு கால் பண்ணியிருக்கா? நான் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், சீக்கிரமா. எதுக்கா வெளியே போகணுண்டா? நான் உங்ககிட்ட சொன்னேனே நைட்டு சொல்லும்போது ஓகேன்னு சொன்னேன். நைட்டு நான் எப்போ ஓகேன்னு சொன்னேன்? ஜங்குக் விளாடாத, அப்பா வீட்டில் இருக்கார், என்னாலாம் வீட்டில் வெளியே அலோவ் பண்ணவே மாட்டார். இன்றைக்கி வேறு ஸ்கூல் இல்லைல்ல, நான் என்ன சொல்லி வெளியே வர்றது? அதெல்லாம் வேணாம், அலோவ் பண்ண மாட்டார் ஜங்குக், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நம்ம நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நாளைக்கு வேணால் ஸ்கூலுக்கு நான் கட்டடிச்சுட்டு வேணால் வெளியில் போகலாம், ஓகேவா? இப்போ நீ கிளம்பு. ஏய் நான் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கேன், வர சொன்னேன், வா. வீட்டுக்கு வெளியே இங்கே என்ன பண்ணுற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய வீட்டோட அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாரு ஜங்குக். அவ்வளோ அழகா அந்த பைக்கில் சாஞ்சிட்டு நின்றுட்டு தேங்க மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இங்கே என்ன பண்ணுறா? எங்கே என்ன பண்ணுறியா? உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், வா போகலாம். ஜங்குக் என்ன விளாட்றியா? நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டா, நான் உன் கூட இப்போ வெளியில் போகணும், வா போகலாம். ஜங்குக்கா என்ன ஆச்சு உனக்கு? திடீர்னு ஏன் இப்படி பண்ணுறேன்? திடீர்னு பண்ணுறேண்ணா? ஏய் நான் விளாட்றியா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணி 2 monthsக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரவே மாட்டேங்கிறடா. என்ன என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அச்சோ ஜங்குக்கா என்ன விளாட்றியா? நான் உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. அப்பா வீட்டில் தான் இருக்கார், எனக்கு என்னன்னே தெரில, ஆஃபீஸ் வர போல, அப்பா வீட்டில் தான் இருக்கார். என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது ஜங்குக்கா, புரிஞ்சுக்கோ. நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாம், சரியா? ஓகே பை ஜங்குக்கா, நீ கிளம்பு, இது வந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். நான் ரொம்ப நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னா அப்பாவுக்கு டவுட் வந்துடும், ஓகேவா? பை ஜங்குக்கா, கோச்சிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போது ஜங்குக்கு அவ்வளோ வெறியாகுது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தேங்கோட வீட்டுக்குள்ளே வராரு. அந்த ஹாலில் வந்து நின்றுட்டு தேங்க எங்கே இருக்கா, சீக்கிரம் கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடு ஹாலில் நின்றுட்டு கத்துன்னு கத்திகிட்ருக்காரு. தேங்கோட பேரை ஏலமே விட்டுருவார் போல், அப்படி கத்திகிட்ருக்காரு. இது தேங்கும் கேட்குது. ஐயோ எங்கே ஜங்குக்கோட குறையில் கேட்குது, ஒருவேளை ஜங்குக் வந்துட்டானா? ஐயோ அப்பா வேறு இருக்கார், ஏன் இப்படி பண்ணுறாரு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு பக்கம் அப்படி நின்றுட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஜங்குக்கோட ஐஸ் ஃபுல்லாக
தேங்கோட ரூமை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அதே ஹாலில் தான் தேங்கோட அப்பாவும் உட்காந்துட்ருக்காரு. இப்படி ஜங்குக்கு வந்து கத்திட்டு நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர், யார் நீங்கள்? எதுக்கு வந்து தேங்க கூப்பிட்டுட்ருக்கீங்க? ஆ சாரி அங்கிள், நீங்கள் தானே தேங்கோட அப்பா? என்ன, நான் தான் தேங்கோட அப்பா. எதுக்கு கத்திகிட்ருக்கீங்க வந்து நடுஹாலில்? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல். ஓ அங்கிள், சாரி அங்கிள். நான் ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஜியான் ஜங்குக். நான் தேங்கோட டீச்சர். ஓ டீச்சரா? சாரி சார். என்ன பிரச்சனை? தேங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தேங்க ஏதாவது ஸ்கூலில் நல்லா படிக்க மாட்டேங்கிறானா என்ன? நான் வீட்டில் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவன் நல்லா தான் படிக்கிறான். என்ன ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டானா? அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி சார். இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன், ஓகேங்களா? அஜிஜோ அங்கிள், நான் அதுக்காக வரல. நானும் இந்த 1 வீக்காக தேங்காய் மூவிக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தேன். தேங்காய் வரமாட்டேன்னு சொன்னான். அதான் ஸ்ட்ரைட்டாக நான் உங்ககிட்டயே பெர்மிஷன் கேட்டுட்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்துட்டேன். நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே, அவனை எங்கேயும் வெளியில் அனுப்ப மாட்டிங்களாமே. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், அவனை கொஞ்சம் வெளியில் அனுப்புறீங்களா? நான் அவனை மூவிக்கு போகணும். வாட், என்ன சொல்கிறீங்க சார்? மூவிக்கா? சார் நீங்கள் தேங்கோட டீச்சர் தானே? ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஆமாம் சார், தேங்கோட டீச்சர் தானா? ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போது ரீசெண்டாக தான் நானும் அவனும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட். நானும் உங்கள் பையனும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு சீக்கிரமாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன், ஓகேங்களா? என்ன பேசிகிட்ருக்கீங்க? எங்கே வந்து என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அப்பா கற்றுன்னு கத்திகிட்ருக்காரு. தேங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி ஓடி வந்துட்டுருக்காரு. ஓ தேங், நீயே வந்துட்டியா? சரி வாடா போகலாம். உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். உங்கள் அப்பா பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒன்றும் தரல. சரி வா, நம்ம 2 பேரும் மூவிக்கு போயிட்டு வரலாம். சங்குக்கு என்ன பேசிகிட்ருக்கா? அப்பா கிட்ட? அப்பா கிட்டேயா? டேய், உன் அப்பனுக்கு நான் என்ன பயப்படணும்? நீ பயப்படுறது ஒரு நியாயம் இருக்குது, நான் ஏன் பயப்படணும்? சரி வா போகலாம். தேவ், என்ன நடக்குது? உன்னை படிக்க சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பினா என்ன பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்க? இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அப்பா செம்ம கத்திட்டு இருக்காரு. ஹலோ சார், இங்கே என்னை பற்றி எதாக இருந்தாலும் பேசுங்க. அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஓகேங்களா? நான் தான் அவனை துரத்து லவ் பண்ணேன். நான் தான் அவனை லவ் பண்ண சொல்லி ஒத்துக்கவும் வச்சேன், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ மிஸ்டர், என்ன பேசிகிட்ருக்கீங்க? ஒரு பணக்கார பையன் கிடச்சா போதுமே, எப்படா வளைச்சி போடலான்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருப்பீங்கள்ல. யார் நீ? ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் பையன் உனக்கு ஏன் பையன் கேட்குதா? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா கிம்மோட பையனை போய் மயக்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அத்தனை கோடி ரூபா சொத்து ஃபுல்லாக உன் கைக்கு வந்துடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா என்ன? நல்லா பிளான் பண்ணியிருக்க போல். அங்கிள், நீங்கள் தப்பு புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் லவ் பண்ணுறது உங்கள் பையனை மட்டும்தான், உங்கள் பணத்தை கிடையாது, புரியுதா? என்ன என்கிட்டயே ரொம்ப திமிராக பேசிகிட்ருக்க? ஐயோ அங்கிள், நான் பேசிக்கலி ரொம்ப கெட்ட பையன். நான் பார்க்குறதுக்கு தான் நல்ல பையன் மாதிரி இருப்பேன், ஆனால் நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். நான் உங்கள் பையனை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், உங்கள் பணத்தை கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், உங்களை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னே தெரில அங்கிள், என் தாங்க அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. இப்போ கூட உங்களை 4 விடணுன்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, என் அழகான இந்த செல்ல குட்டியா இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கள, அந்த ஒரே கருத்துக்காக மூடிட்டு நின்றுட்டுருக்கேன். ஓவராக பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கலி நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் சார். அப்புறம் நான் அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கிட்டேன்னா தாங்க மாட்டேங்க, புரிஞ்சுதா? செவ்வாதாய், நம்ம போகலாம். குக்கா, என்ன என்ன பண்ணுறேன்? அப்பா கிட்ட இப்படிலாம்? அப்பனுக்கு பார்த்து நான் என்ன பயப்படணும்? நான் ஏன் பயப்படணும்? நான் என் அப்பனுக்கே பயப்பட மாட்டேன். சரி வா போகலாம். தயம், என்ன நடக்குதுங்க? நீ அவனை லவ் பண்ணுறியா? நீ அவனை லவ் பண்ணுறியா?
அப்பா அது வந்து அது அது வந்து அப்போ உன்னை லவ் பண்ணுறேன். ம் நான் உன்னை ஸ்கூலுக்கு படிக்க அனுப்பினேன்னா இல்லை கண்ட கண்ட நாயை லவ் பண்ணிட்டு வான்னு உன்னை ஊர் மேய விட்டனா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட சீக்ஸ்லேயே பலேர்னு ஒரு அறை விழுகுது. தயாங்க அப்படியே கீழே போய் விழுகிறாரு. இதை பார்த்து ஜங்குக்கு அவ்வளோ கடுப்பாக்குது. ஹலோ மிஸ்டர், ஏதோ வயசில் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுத்து பேசுனா என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? யாரை கேட்டு ஏன் ஆள் அடிச்சிங்க? யாரை கேட்டு இவன் மேலே கை வச்சிங்க? இவன் எனக்கு சொந்தமானவன். இவனை எவன் தொட்டாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் தேங்கோட அப்பாவோட சீக்ஸ்லேயே பலேர்னு ஒரு அறை கொடுக்குறாரு. இதை தேங்க பார்த்துட்டு குக்கு என்ன பண்ணுறேன், இவர் என் அப்பா. ஹேய் ஹாயமோட இதை பாருங்க, நான் இவனை லவ் பண்ணுறேன், புரிஞ்சதா? இவனும் என்னை லவ் பண்ணுறான். இவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவனை யாராச்சும் கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா கூட உயிரோட விட மாட்டேன். பேசிக்கலி நான் ரொம்ப கெட்ட பையன் அங்கிள். நான் தான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, பாரபட்சமே பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இவன் என்னோட ஆள். இவன் மேலே இதுக்கு மேலே கை வச்சிங்க அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். உன் பேர் என்ன சொன்ன? ஜங்குக். ஜங்குக் என் மேலே கை வச்சிட்டல்ல, இந்த கிம் மேலே கை வச்சிட்டல்ல. இப்போ பார் நான் என்ன பண்ண போகிறேன்னு. உன் ஃபேமிலி தர மட்டமாக்க போகிறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஏன் மேலே கை வச்சிட்டல்ல. இதுக்கப்புறம் உன் ஃபேமிலி இல்லாமல் ஆக்க போகிறேன். ஐயோ அங்கிள், நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன், மறுபடியும் லைனில் கிராஸ் ஆகிட்டே இருக்கீங்க. அங்கிள் என் கேரக்டரையே நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களா அங்கிள்? இவ்வளோ கோடி ரூபா பிரச்சனை சொல்ல ஒரு பர்சனை வந்து கை நீட்டி அடிக்கிற தைரியம் எனக்கு இவ்வளோ இருக்கும்போது என் ஃபேமிலியை பார்த்துக்க எனக்கு தெரியாதா? என்ன அங்கிள் காமெடி பண்ணிட்டுருக்கீங்க? என் ஃபேமிலி மேலே உன்னால் ஒரு சுண்டு விரல் கூட போட முடியாது, புரியுதா? தான் இங்கே நீ ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கக்கூடாது. வா போகலாம் என் வீட்டுக்கு. ஜங்குக்கா வா போகலான்னு சொன்னேன். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்க? அவன் கூட நீ போகக்கூடாது. அப்பா சொல்கிறது கேளு. நான் உன் லைஃப்காக தானே நான் இதெல்லாம் பண்ணுறேன். நீ ரொம்ப நல்லா இருக்கணும்டா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்காகவாப்பா இதெல்லாம் பண்ணுறீங்க? ஆனால் எனக்கு இது பிடிக்கலப்பா. எனக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு. நான் அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். அவர் கூட இருக்கும்போது தான்ப்பா நான் ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் கூட இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்கும்ப்பா. ஒவ்வொரு செகண்டும் பயந்து தான்ப்பா வாழ்ந்துட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சது ஒன்று பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்ப்பா. சாரிப்பா, என்னால் அவனெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுப்பா. எனக்கு அவன் வேணும்ப்பா. தட்ஸ் இட், முடிஞ்ச அங்கிள். இவன் என்னை லவ் பண்ணுறான்னு ஒத்துக்கிட்டான், அவ்வளோதான். வா தேங்க போகலாம். ஜங்குக்கா அப்பா அப்பா பாவம் இல்லை. என்ன அப்பா பாவமா? டேய் என்ன நினச்சிட்ருக்க நீ? உன்னை அடிச்சிட்ருக்கான், என்னை மூடிட்டு வேடிக்கை பார்க்க சொல்கிறியா? என்னாலாம் அப்படி பார்த்துட்டு சும்மா விட்டு போக முடியாது. என்னாலலாம் உன்னை விட்டுட்டும் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் உன் அப்பா என்ன பிளான் பண்ணாலும் பண்ணுவான். அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். என்னாலலாம் உன்னை இங்கே விட்டுட்டு போக முடியாது. வா போகலாம். என்னை நம்பி வாடா. என்னை லவ் பண்ணுறல்ல, என்னை நம்புறல்ல? ரொம்ப நம்புறேன் ஜங்குக்கா, ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்போ வா என் வீட்டுக்கு போகலாம். நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், புரியுதா? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே அவ்வளோ அழகா தேங்கோட கண்ணை பார்த்து அவ்வளோ க்யூட்டாக சொல்லிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்டை நீட்டுறாரு. தேங் அப்படியே ஒரு 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 டீயரி ஐஸோட அப்படியே திரும்பி அவருடைய அப்பாவை தான் பார்க்குறாரு. அவருடைய அப்பா அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக அவ்வளோ கோவத்தோட அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ தேங் ரொம்ப அழகா ரொம்ப ஸ்லோவாக ஜங்குக்கோட ஹேண்டை பிடிக்கிறாரு. ஜங்குக் அப்படியே தேங்கோட ஹேண்டை அப்படியே ஃபுல்லாக ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு, ஓகே அங்கிள், நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். என்ன, ஒரு பிஸ்னஸ் மைண்டட் உள்ள ஒரு பர்சன் தான் பையன் ஒரு மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். அது எனக்கு புரியுது. அதுக்குன்னு ஏதாச்சும் லூசுத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, புரிஞ்சுதா? உங்கள் பையனை உங்களை விட நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், தேங்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தேங்கோட ஹேண்டை பிடிச்ச அவ்வளோ அழகாக வெளியில் கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பைக்கில் ஜங்குக் அப்படியே தேங்க அந்த பைக்கில் உட்கார வச்சுட்டு அவ்வளோ அழகாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. தேங் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. இப்போது இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு தான் காமிக்கிறோம். ஜங்குக் அப்படியே தேங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே நடு ஹாலில் நின்றுட்டு மா மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கோட வாய்ஸை கேட்டுட்டு ஜங்குக்கோட அம்மா, ஏய் ஜங்குக், எதுக்குடா கத்திக்கிட்டே வந்துட்டுருக்கா? என்ன உனக்கு பிரச்சனை? ஹே தேங், என்னாச்சுப்பா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னாச்சு ஜங்குக்? ஏதாவது திட்டினியா? ஏன் தேங்கோட ஃபேஸ் கட்டெல்லாம் இப்படி இருக்கா? அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா என்னாச்சு? தேங், என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? ஜிம்மனை பார்க்க வந்திருக்கியா? ஜிம்மன் உனக்கு ஃபோன் பண்ணலையா? இல்லை அவனுக்கு நீ ஃபோன் பண்ணலையா? என்னாச்சு? என் ஃபேஸ் கட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? அம்மா, அப்பா எங்க? உங்கள் அப்பா ரூமில் இருக்காரு. ஜிம்மன் எங்க? ஜிம்மன் அவனுடைய ரூமில் இருக்காண்டா. என்னாச்சுடா? அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லுங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும். என்னடா என்னாச்சு? அம்மா ப்ளீஸ் எல்லாத்தையும் வர சொல்கிறீங்களா? சரி இரு, வர சொல்கிறேன். எங்க கொஞ்சம் கீழே வாங்க. டே ஜிம்மன், கீழே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட அம்மா அப்படியே கூப்பிடுறாங்க. இப்போ 2 பேருமே அப்படியே கீழே வராங்க. ஜிம்மன் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டே தான் வராரு. ஏன்னா இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஜிம்மனுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். இப்போது ஜிம்மன் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக்கோட அப்பா வந்துட்டு அப்படியே தேங்க பார்த்துட்டு, ஹேய் தேங், என்னாச்சுப்பா? ஏன் ஃபேஸ் கட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அழுதியா என்ன? ஏய் ஜிம்மன், உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், என்னடா கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்கா? அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரு ஷாக் ரியாக்ஷன் தானே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஜங்குக் அப்படியே ஜங்குக்கோட அம்மாவை பார்த்த, அம்மா நீங்கள் எப்பயும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்கள, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அது எனக்கு இப்போ ஓகேம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு தயங்கனை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, நான் இவனை லவ் பண்ணுறேன், என் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அம்மா ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள், நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேம்மா. நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்கள்ல, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன் இவ்வளோ சைலண்டாக இருக்கா? யாராச்சும் லவ் பண்ணுறியா? யாராச்சும் லவ் பண்ணுறதாந்தே சொல்லுடா, நான் அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. நான் இப்போ சொல்கிறேம்மா, நான் தேங்க தான் லவ் பண்ணுறேன், தேங்க என்ன லவ் பண்ணுறான், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீ தான் என்கிட்ட சொன்னல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நான் இவனை தான்மா லவ் பண்ணுறேன். இப்போ சொல்லுமா, எனக்கு தேங்க கல்யாணம் பண்ணி வைப்பியா? அம்மா ப்ளீஸ்மா ஏதாவது பேசு. ஜங்குக்கு என்ன நடக்குதுங்க? தேங் சின்ன பையன்டா, அவனை போய் நீ லவ் பண்ணுற? அம்மா ப்ளீஸ், இந்த லவ்க்கெல்லாம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே எனக்கு தெரியலம்மா. எனக்கு இவனை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது.
இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் லைஃப் ரொம்ப நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசலான்னா கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் இவனை லவ் பண்ணுறேம்மா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. அப்பா நீங்களாச்சும் ஏதோ சொல்லுங்கப்பா. ஏன்ப்பா அம்மா இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க? எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது இவன் கூட மட்டும்தான். நான் இவனை தான் லவ் பண்ணுறேன், இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்பா ஏதாவது பேசுங்கப்பா. ஜங்குக் என்னப்பா, என்ன விளையாடுறியா என்ன? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, நீ யாரை லவ் பண்ணாலும் சரி எனக்கு ஓகே தான், புரிஞ்சுதா? அப்பா சொன்னது தான் இப்போவும் சொல்கிறான். நீ யாரை லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன், ஓகேவா? இப்போ சந்தோஷமா? அப்பா என்ன பேசிகிட்ருக்கீங்க? சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், அவனை போய் கூட்டிகிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். நான் இவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னங்க நீங்களும் விளையாண்டுட்ருக்கீங்க? ஏய் விடுடி, பார்த்துக்கலாம். தேம் அங்கிள் எதுக்கு இவ்வளோ பயப்படுற? நீ என் பையனை லவ் பண்ணுற, ஓகேவா? ரொம்ப போல்டாக இருக்கணும். ஜங்குக்கோட பாய் ஃப்ரெண்ட்னா எப்பயுமே போல்டாக இருக்கணும், ஓகேவா? ஜங்குக் மாதிரி. புரிஞ்சதா? இப்போல்லாம் இப்படி எதுக்கு அழுதுட்ருக்க? எனக்கு ஓகே, ஜிம்மினுக்கு ஓகே, ஓகேவா? ஆண்டி சாரி ஆண்டி, எனக்கு எனக்கு ஜங்குக்கா பிடிச்சிருக்கு ஆண்டி. நான் அவனை லவ் பண்ணுறேன் ஆண்டி, ப்ளீஸ் எங்கள் லவ் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே கேட்டுட்ருக்காரு. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு, அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? அவன் அழுகிறாம்மா, என்னம்மா சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க? உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? நான் அவனை லவ் பண்ணுறது பிரச்சனையா? இல்லைண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தால் பரவாயில்லன்னு உங்களுக்கு தோணுதா? ஜங்குக்கு என்னடா பேசிகிட்ருக்கா? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைடா. அவன் ஸ்கூல் படிக்கிற பையன், சின்ன பையன். அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. ஜங்குக் நீ தேங்க கூட்டிகிட்டு உள்ளே போ, நான் பார்த்துக்கிறேன். நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன், சரியா? எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான். உன் அம்மா சும்மா தான் இப்படி விளையாண்டுட்ருக்கா, அவளுக்குமே பிடிக்கும், சரியா? அம்மா சரி ஓகேடா, அப்பா சொன்னதே தான் நானும் சொல்கிறேன். நான் அன்றைக்கி என்ன சொல்லணும் இப்போவும் அதே தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, ஓகேவா? எனக்கு தேங்க ஓகே தான். புரியுதா? மா லவ் யூம்மா. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் உங்களுக்கு எங்கே தேங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. டேய் தேங்க பிடிக்காத யாராவது இருக்க முடியுமா? அவன் ரொம்ப நல்ல பையன், புரிஞ்சுதா? நீ மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழணும், சரியா? மா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்ருக்காங்க. தாங்க அப்படியே நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஜிம்மின் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் அப்படியே மைண்ட் வாய்ஸ்குள்ளே, நல்லா அப்பா அம்மா. இதுவே நான் இப்படி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நின்றுருந்தா எனக்கு எதில் அடி இவ்வளோ வந்திருக்குன்னுமே தெரியாது. இவன் கூட்டிகிட்டு வந்து நின்னோடனே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பார்த்துக்கிறேன்டா, எனக்கும் ஒரு நாள் வராமலா போயிட போகுது. ஹலோ சார், மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக பேசிகிட்ருக்கேன். ஏண்டா இந்த வயசுலேயே உனக்கு லவ் கேட்குதா? என்ன ஸ்கூலில் ஏதாவது லவ் பண்ணிட்டுருக்கேன் என்ன? அப்பா இல்லைப்பா சும்மா சொன்னப்பா, சும்மா நான் யோசிச்சு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா. சரி ஜங்கு நீ தேங்க கூட்டிகிட்டு உள்ள போடா. இவன் கிடக்கிறான் லூசு பையன், படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பான், நீ கூட்டிகிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஜங்குக்குமே அவ்வளோ அழகா, அவ்வளோ க்யூட்டா. ஜங்குக் நீ தேங்க கூட்டிகிட்டு உள்ள போப்பா, இவன் ஏதாவது லூஸ் மாதிரி உளறிட்டு தான் இருப்பான், நீ கூட்டிகிட்டு உள்ள போ. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ அழகா அப்படியே தேங்க டர்ன் பண்ணி பார்க்குறாரு. தேங் ஒரு குட்டி ஸ்மைலோட, அவர் ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸோட அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் இப்போது அவருடைய ஹேண்டை நீட்டி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கேட்டுட்ருக்காரு. இப்போது தேங் அப்படியே ஜங்குக்கோட ஐஸை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. இப்போது ஜங்குக் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அப்படியே
தேங்க அப்படியே பிரைடல் சைடில் லிப் பண்ணுறாரு. சங்குக்கு என்ன பண்ணுறேன்? ம் என்ன பண்ணுறேண்ணா? ஏன் பொண்டாட்டியை நான் தூக்கிட்டு போகிறேன். ஏன் எனக்கு அது பிரச்சனையா என்ன? ஏண்டா ஜிமின், உனக்கு எதாவது பிரச்சனையா என்ன? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா. நீ கூட்டிகிட்டு போ. உன் பொண்டாட்டி நீ தூக்கிட்டு போகிற, எனக்கு என்னப்பா வருது? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டீ நடத்துடா நடத்த. நானும் ஒரு நாள் இப்படி தாண்டா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிற்க போகிறேன். அப்புறம் இருக்குடா உனக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மறுபடியும் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாகவே சொல்லிடுறாரு. உங்க மண்டையிலே ஒன்று விழுகுது. பா எதுக்குப்பா தலையிலே அடிச்சிட்டு இருக்கீங்க? டேய் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போய் படிக்கிற வேலையை பாரு. என்னை மட்டும் திட்டுங்க, அவனை மட்டும் விட்டுருங்க. பார்த்துக்கிறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்கிட்ட சிக்காமலா போயிடுவேன், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் படுக்க அவ்வளோ க்யூட்டாக கோச்சிட்டு அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. இப்போது தேங் அப்படியே ஜங்குக்கோட நெக்குக்கு 2 ஹேண்டை போட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படியே டர்ன் பண்ணி, என்னடா அப்படி பார்க்குற? ஜங்குக்கா ஐ லவ் யூ. என்னை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்பல்ல? என்னை நம்பி என்கிட்ட வந்துட்டல்ல? இதுக்கப்புறம் பாரு உன்னை எப்படி பார்த்துக்க போகிறேன்னு. ஓகேவா? ஜங்குக்கா ஐ லவ் யூ டூ தயாங், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக லிப் பண்ணி ஜங்குக்கோட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. தயாங் அப்படி ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. அவருடைய ஐஸை கொஞ்சம் கூட நகத்தலை, அப்படி ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி தேங்கோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு, என்ன அப்படி பார்க்குற? இல்லை, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுதான், இந்த ஹாப்பினஸ்க்கு எல்லாத்துக்குமே நீ தானே ரீசன். அதுக்காக தான் உன்னையே பார்க்கணுன்னு தோணுச்சு, உன்னையே பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ரூம்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பெட்டில் அவ்வளோ அழகாக படுக்க வச்சுட்டு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அப்படி தேங் மேலே ஊறாக்குறாரு. ஜங்குக்கா என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போகிறேன்னா? ஏன் உனக்கு தெரியாதா நான் என்ன பண்ண போகிறேன்னு? ஜங்குக்கா என்னடா என்ன? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பினஸை செலிப்ரேட் பண்ணோம்ல. ஜங்குக்கா என்ன பண்ணுற? அதாதில்ல, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஜங்குக்கா ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ டு தயாங், ஐ லவ் யூ டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பார்த்துக்க செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் தேங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. தேங்கோட லிப்ஸில் இன்னும் கிஸ் பண்ணவே இல்லை. அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படி தேங்கோட ஷர்ட்டை அப்படி தேங்கோட ஐஸை பார்த்துக்கிட்டே அப்படியே தேங்கோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த ஃப்ளோரில் கீழே விழுகுது. இப்போது தேங் அப்படியே ஜங்குக்கு மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக் அப்படி தேங்கோட இயர்ஸ் கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். உனக்கு ஓகேவா? இல்லை ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடா, என்னால் வெயிட் பண்ண முடியல, சீக்கிரம் சொல்லு. ஜங்குக்கா ஐ லவ் யூ. புரிஞ்சதா? ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. இது ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜங்குக் அப்படி தேங்கோட இயர்ஸை அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஏய் கத்தாத, வெளியில் எல்லாரும் இருக்காங்க. புரிஞ்சதா? ஜங்குக்கா வெயிட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தேங் செம்மையாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்குமே அப்படி அவருடைய ஷர்ட்டை அவருடைய பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி அப்படி ரிமூவ் பண்ணிட்டு அப்படி அவ்வளோ அழகான ஒரு மேக் அவுட் போகுது. ஜங்குக்கும் தேங்கும் அவ்வளோ அழகான ஒரு மேக் அவுட் போகுது. ஜங்குக் அப்படியே தேங்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு.
தேங்குமே அப்படியே தான் ஜங்குக்கோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் என்ன அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு ஐப்ரோஸை விங் பண்ணுறாரு. தேங் அப்படி ஜங்குக்கோட ஐஸை பார்த்துட்டு அதனால் ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்லிகிட்ருக்காரு. ஜங்குக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரெண்டு பேருமே அவ்வளோ அழகான அவ்வளோ க்யூட்டான ஒரு மேக் அவுட் போயிட்டுருக்கு. இன்று விண்ணிலாவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில், கூந்தல் நெளிவில் எழில் கோலச்சரிவில்